போட்டித் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு காமராஜர் டிஎன்பிஎஸ்சி வாழப்பாடி. எக்குடியில் பிறப்பினும் யாவார் ஆகினும் அக்குடியின் கற்றவரை சிறந்தவர் என்பார்கள். அதுபோல நாம் கல்வி மூலமே நாம் நிறைய பயன்களை அடைய முடியும். அதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் டெஸ்ட் பேட்ச் பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. டெஸ்ட் பேட்ச் ஹேண்டில் பண்ணால் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க. ஆனால் டெஸ்ட் பேட்ச் எழுதுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. எடுத்த உடனே நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போடக்கூடாது. ஸோ டெஸ்ட் பேட்ச் எழுதுறதுனால என்ன பயனு, அது எந்த அளவுக்கு நீங்கள் தரவு பண்ணியிருந்தா இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக வெற்றி பெற முடியுன்றதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம பெல் பட்டனும் கட்டாயம் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் நாங்கள் டெய்லியும் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுடனே உங்களுக்கு கிடைக்கும், சரியா? உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த காமராஜர் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கணுன்ற வாசம் நாங்கள் சொல்லலை, ஓப்பனாக சொல்கிறேங்க. நீங்கள் ஏதாவது டவுட்டுனா கூட எங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். வர முடியாத சூழல் இருக்கிறவங்க, சரியா? ஏதாவது ஒரு முக்கியமான பல்வேறு சூழல்கள் இருக்கும் இல்லையா? அதனால நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். எப்படி படிக்குன்றது வீடியோவிலே உங்களுக்கு நிறைய போடுவோம். அப்படி இல்லாமல் நேரில் ஏதாவது கவுன்சிலிங் வேணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ டெஸ்ட் பேட்ச் நான் ஏற்கனவே போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். 160 மதிப்பெண், 160 கேள்விகள் 200க்கு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா 150க்கு மேல இருந்தா கூட ஓகே தாங்க. இருந்தாலும் 160க்கு மேல இருந்ததுன்னா நீங்க டெஸ்ட் பேட்ச் போட்டீங்கன்னா நீங்க 160 மார்க் எடுத்துட்டு உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் போடாமே பாஸ் பண்ணிடலாம், இன்னொரு டைம் நல்லா தரவு பண்ணா நம்ம கண்டிப்பா அடிச்சிடலாம். சத்தியமா சொல்றேங்க, அது தவறான சிந்தனை, சரியா? கண்டிப்பாக சொல்றேன், டெஸ்ட் பேட்சோடைய மகிமை, நீங்க டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா வாரத்துல 2 முறை நீங்க டெஸ்ட் போடணும், சரியா? 3 days ஒர்க்க கண்டிப்பா நீங்க டெஸ்ட் எழுதணும். அது உங்க பாடங்களை தனித்தனியாக பிரிச்சுக்கணும். இன்னைக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அல்லது மிக்ஸ் பண்ணி கூட வரலாம். தமிழ், ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஸோ எப்படி வேணுமாலும் வரலாம். ஆனா உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப நீங்க மாத்திக்கணும். டெஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர்ல டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க, அல்லது கேள்விகள் இலவசமாக பதிவேற்றம் பண்ணுவாங்க. அதை நம்ம படிச்சுட்டா போதும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அதை நான் டிமோட்டிவாக சொல்லலை, அதுவும் நீங்க யூஸ் பண்றதுன்னா பண்ணுங்க, சரியா? ஆனா ஒரு முறையான பயிற்சி எடுக்கணும், சரியா? ஸோ ஒரு முறையான பயிற்சி நீங்க டெஸ்ட் பேட்ச் எடுக்கும்போது கண்டிப்பா நீங்க வின் பண்றது ரொம்ப ஈஸி, சரியா? ஆனா நான் ஒரு 4 சென்டருடைய டெஸ்ட் எல்லாமே நான் எழுதிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு நீங்க 10 சென்டருடைய டெஸ்ட் எழுதினாலும் நீங்க பக்காவா படிச்சுட்டு எழுதினாதான் அது யூஸ் ஆகும். சரி, அப்ப நல்லா படிச்சுட்டு எழுதணும்னா என்ன சார் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எழுதும் போது, இப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்லையோ, ஹிஸ்டரியிலோ, பாலிட்டிலையோ, எக்கனாமிக்ஸ்லையோ, சயின்ஸ்லையோ, எதுல மார்க் கம்மியா இருக்குன்றது நீங்க அனலைஸ் பண்றது கஷ்டம். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு கொஸ்டின் இப்ப சயின்ஸ்ல அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சயின்ஸ் நீங்க தெரியாம கூட அடிச்சிருப்பீங்க, ஆனா அது ஃப்ளூக்ல ரைட்டா கூட இருக்கலாம். மேக்ஸ்ல 25க்கு 20 கொஸ்டின் போடுறேன் சார் அப்படின்னா கண்டிப்பா அது பத்தாது, சரியா? இதுல ஏன் பத்தாது, ஏன் 10 அப்படின்றது விதை இருக்கு. நீங்க தமிழ்ல நல்லா ஸ்கோர் பண்ணா நீங்க மேக்ஸ்ல 20 எடுத்தா கூட உங்களுக்கு போதும். ஆனா தமிழ்லயும் மார்க் கம்மியாகி, மேக்ஸ்லயும் மார்க் கம்மியாகி, கீழே வரக்கூடிய ஜிஎஸ் பகுதியிலையும் உங்களுக்கு மார்க் கம்மியாச்சுன்னா உங்களால ஸ்கோர் 160, 165, 163 இப்படியே நின்றுக்கும். அப்ப அது இண்டிவிஜுவலா கேர் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு கோச்சிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும், சரியா? அப்ப இப்ப எங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை வாட்ச் பண்ணிட்டே வருவோம், குறிச்சிக்கிட்டே வருவோம். ஒரு 10 டெஸ்ட் 5 டெஸ்ட் நாங்க பார்ப்போம். அந்த 5 டெஸ்ட்ல மேக்ஸ்ல எப்படி எடுத்திருக்கிறீங்க, ஹிஸ்டரியில எப்படி எடுத்திருக்கிறீங்க, இதெல்லாம் கவனமாக உங்களுக்கு பிரிச்சு மார்க் போட்டுக்கிட்டே வருவோம். அப்ப எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவோம். அந்த வீக்கா இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு நீங்க அடித்தளம்,
சரியா? அடித்தளம்னா பேசிக்கா நீங்க ஒரு ஹிஸ்டரியில அல்லது ஒரு சயின்ஸ்லயோ அல்லது மேக்ஸ்லயோ வரீங்கன்னா, ஸோ பேசிக் தெரியாம நீங்க உள்ள வந்திருக்கிறீங்களா? நான் எவ்வளவு படிச்சாலும் என்னால மேக்ஸ்ல 20க்கு மேல எடுக்க முடியல சார், 15க்கு மேல எடுக்க முடியல சார்னா, இன்னும் நீங்க பேசிக் விஷயம் கத்துக்காம வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க இருக்கிற சம்ம மட்டுமே பிராக்டிஸ் போட்டு போட்டு நீங்க 15 கொஸ்டின் அடிச்சிடுறீங்க. அதுக்கு மேல உங்களால நீங்க எத்தனை பிராக்டிஸ் போட்டாலும் அந்த 15க்கு மேல எடுக்க முடியாது. ஏன்னா அடிப்படை தவறுகள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க அந்த போடக்கூடிய மெத்தட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு அளவில் எடுக்குன்னா ஒரு பட்டி மாடலோ, சரியா? ஸோ அது நிறைய மாடல் இருக்கு. அந்த மாடல்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் பெரிய சம்மை நீங்க ஈஸியா போட முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த சம்மு நீங்க நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க எப்படி எக்ஸாம் எழுதுனீங்களோ அது மாதிரி, அல்லது பிளஸ் டூல எப்படி எக்ஸாம் எழுதுனா அது மாதிரி பாராவா எழுதிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ கொடுத்துருக்கிற ஒரு 3 வேல்யூ கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 3 வேல்யூ பிளஸ் கீழே 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன்சர் வந்து ஒவ்வொன்றா போய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். நீங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போட முடிஞ்சா போட்டுருங்க. அப்படின்னா ஆன்சரை கண்டிப்பா நீங்க ஃபாலோ, ஆன்சர்ல இருந்து கேள்விக்கு போகும்போது நீங்க கண்டிப்பா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சார் 4 ஆப்ஷனும் போட்டு அதை பெருக்கி கூட்டி வகுத்துங்காட்டி சார் டைம் ஆயிடுச்சு சார் அப்படின்னா அதுக்கும் சில ட்ரிக்ஸ் இருக்கு. சரியா? அதை நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஒரு 1450, ஒரு 1060, 1600, 2030, இப்படி ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னா இதுல முழு நம்பராக இருக்கிறதா மேக்சிமம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அதுதான் அடிக்கிறதுக்கோ அதை ஈஸியாக கன்வெர்ட் பண்றதுக்கோ கண்டிப்பா எளிமையா இருக்கும். டிஎன்பிசி கொஸ்டின் எடுக்கிறவங்க கண்டிப்பா அப்படிதான் கொடுப்பாங்க. சரியா? எல்லா கொஸ்டினும் இப்படியே வந்துருமா சார் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் இது மாதிரியும் வரும். சரி, ஆனா மேக்சிமம் இப்படிதான் வரும். நீங்க முழு நம்பர் நீங்க எடுக்கும் போதே முழு நம்பரா பார்த்து எடுத்து சப்ஜெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப கண்டிப்பாக 100% சொல்றேன், அது ஈஸியாக உங்களால போட முடியும். அதே மாதிரி மேக்ஸ் போடும்போது, சரிங்களா, இப்போ இது வந்து ஒரு சதுரம்னு வச்சுங்களேன். அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, சரிங்களா, ஒரு சதுரமோ செவ்வகமோ எது வேணுமாலும் இருக்கலாம். அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கிறத நீங்க இங்க அப்ளை பண்ண தெரியணும். சரியா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சதுரத்தின் ஒரு பக்கத்தை 10% உயர்த்தி மற்றொரு பக்கத்தை 5% குறைத்து, சரியா, அதுக்கு ஒரு வேல்யூ, அதோட பரப்பளவு ஒரு வேல்யூவா கொடுத்துருப்பாங்க. சரியா? சதுரத்தை ஒரு பக்கத்தை 10% உயர்த்துறாங்க, இன்னொரு பக்கத்தை 5% குறைக்கிறாங்க. சரியா? இப்படி குறைக்கும் போது அதோடைய பரப்பளவு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. எனில் அப்போ ஒரு பக்கத்துடைய நீளமோ அகலமோ, அதான் இப்ப இது சதுரமா இருக்கிறதுனா எல்லாமே பக்கமா இருக்கும். இப்ப இது செவ்வகமா இருந்ததுன்னா, இப்ப இது செவ்வகமா போட்டோம்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு இது செவ்வகமா இருந்ததுன்னா இது வந்து நீளம், இது வந்து அகலம்னு படிப்பீங்க. அப்ப இது இந்த செவ்வகத்துடைய நீளமோ அகலமோ எவ்வளவு? இப்ப பேசிக்கா ஒரு செவ்வகம், அதுல ஒரு பக்கத்தை 10% இன்க்ரீஸ் பண்றாங்க, ஒரு பக்கத்தை இருக்கிற வேல்யூல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வேல்யூல 10% இன்க்ரீஸ் பண்றாங்க, கொடுக்கப்பட்ட வேல்யூ வந்து 5% டிக்ரீஸ் பண்றாங்க. ஸோ இப்படி பண்றதுனால அதோடைய வேல்யூ பரப்பளவு வந்து இவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த பரப்பளவு அவங்களே சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டா ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இது பேசிக்கான முறையில் போட்டீங்கன்னா தப்பு. முதல்ல நீங்க இந்த செவ்வகத்துல சரி நீளத்தை வந்து 10% இன்க்ரீஸ் பண்றோம், அகலத்தை 10% குறைக்கிறாங்க, அப்ப அதுக்கும் இப்படி குறைக்கிறதுனாலையும் உங்களுக்கு பரப்பளவு எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இது பேசிக்காவே நீங்க போட செய்யணும். ஓஹோ, அப்ப நீங்க நீளத்தை வந்து அப்ப நீளத்தோடைய கடைசியில கொஸ்டின் அவங்க என்ன சொல்றாங்க, நீளத்தோடைய பரப்பளவு, நீளத்தோடைய நீளம் எத்தனை மீட்டரு, அகலம் எத்தனை மீட்டரு, இப்படி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அதை வந்து சப்ஜெக்ட் பண்றதுக்கு கற்பனை பண்ணி பார்க்கணும். சரியா? முதல்ல இந்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்றது முதல்ல அனலைஸ் பண்ணணும். சரியா? அப்ப அனலைஸ் பண்ணும்போது நீங்க இது மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் கீழே இருந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருமா, நீளம் என்னன்னு கேட்கிறேன்னா நீளம் கண்டிப்பா 4 ஆப்ஷன்ல இருக்குமா இருக்காதா, அந்த 4 ஆப்ஷன்ல முழு நம்பராக எது இருக்கோ அதை போட்டு சப்ஜெக்ட் பண்ணி பாருங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30
20, 40, 50 சார் எல்லாமே முழு நம்பரா இருக்கு சார் அப்படின்னா இதுல எது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டர்ல இருக்குன்னு பார்க்கணும். ஒரு 50க்குள்ள 30 to 50க்குள்ள எது நடுமத்துல இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ரெண்டு வேல்யூ சரியா, உதாரணத்துக்கு இந்த 20 இங்க போட்டுக்குங்களேன், மேக்சிமம் அப்படிதான் வரும். 20, 30, 40, 50னா இந்த ரெண்டு வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு வேல்யூக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்பயுமே ஹையஸ்ட் இதை கொடுக்க மாட்டாங்க, லோயஸ்டும் கொடுப்பாங்க. ஸோ சென்டர்ல இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த வேல்யூ எடுத்து நீங்க போட்டீங்கன்னா இங்க ஒரு 40 சரியா, இங்க இப்ப 10% இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா ஏற்கனவே இருக்கிறத விட சரியா, இங்க பாருங்களேன், இங்க 40 வருது, இங்க 20, இங்க 10% இன்க்ரீஸ் பண்ணி 40 இருக்கு, 5% குறைச்சி 20 இருக்கு சரியா. 10ல் 5 குறைச்சுன்னா இப்ப 40க்கு 20 இப்படி போட்டு பெருக்கி பாருங்க, அதோட பரப்பளவு கண்டிப்பா கரெக்டா வரும். ஒரு கணக்கை அப்ளை பண்ண தெரியணும். சுருக்கமா சொல்ல போனா அப்படி அப்ளை பண்ண தெரிஞ்சுனாதான் அந்த கணக்குல வந்து உங்களால அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். ஒரு முக்கோணம் கேட்கறாங்க சரியா, ஒரு சாய் சதுரம் கேட்கறாங்க, முதல்ல அந்த சாய் சதுரம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த சாய் சதுரத்துடைய பண்புகள் என்ன, கேரக்டர் என்ன அப்படின்னு நல்லா படிச்சுக்கணும். அதன் பிறகு நீங்க சம்மு போட்டு அப்ளை பண்ணணும். நீங்க மூளை வட்டம் எவ்வளவு சரியா. ஸோ எல்லாமே நீங்க முதல்ல அந்த பேசிக் கத்துக்காம மேக்ஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால 20 கொஸ்டின் என்ன 17 கொஸ்டின் மேல கண்டிப்பா உங்களால அட்டன் பண்ணவே முடியாது. இதை நான் உணர்ந்திருக்கேன், நீங்க நம்ப மாட்டீங்க. நான் தொடர்ந்து 4 மாசம் மேக்ஸ் மட்டுமே படித்தேன். மேக்ஸ் மட்டும் டிஎன்பிசி படிக்கும்போது வேற எதுவும் தமிழ் இங்கிலீஷ் எதுவுமே படிக்கல. அப்ப என்ன தப்புனா நானும் முயற்சி பண்ணி 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 நானும் அதை கத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு சில வீடியோஸ் பார்த்து அது டைம் வேஸ்ட் அப்படின்றது பின்னாடி தான் நான் உணர்ந்தேன் சரியா. அப்படி இல்லை, நீங்க நல்லா படிச்சீங்கன்னா 10 நாள் போதும். நான் 4 மாசம் செலவிட்டேன். நீங்க நல்ல ஒரு கோச்சிங் சென்டர் உங்களுக்கு அமைஞ்சதுன்னா கண்டிப்பா 10 into 10 நாள் 10 நாள் போதும். நீங்க நம்ப மாட்டீங்க சரியா. ஆனா கண்டிப்பா நாங்க 10 நாள்ல உங்களுக்கு மேக்ஸ் பக்காவா தெளிவா நீட்டா நீங்க ஒரு 20 கொஸ்டின் வந்து 25 கொஸ்டின், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 23 கொஸ்டினாவது போடுற அளவுக்கு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சரியா. எங்களுடைய மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா 25க்கு 25மே அடிச்சிருக்காங்க. இப்ப லாஸ்ட் குரூப் 4 குரூப் 2ல 25க்கு 25 மேக்ஸ், அவ்வளவுதான். ஸோ அதனாலதான் ஸ்கோர் பண்ண முடியுது சரியா. ரொம்ப என்னால மேக்ஸுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிற சார், என்னால முடியாது சார் அப்படின்னா கூட கண்டிப்பா 20 கொஸ்டினுக்கு மேல உங்களால எடுக்க வைக்க முடியும் எங்களால சரியா. ஸோ அதுக்காக தான் நாங்க இருக்கோம் சரிங்களா. ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. பேசிக் நாலேஜ் சொல்லி கொடுத்தாதான் மேக்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரி. மேக்ஸ் நல்லா பாத்துறீங்களா. ஸோ எனக்கு சயின்ஸ் சுத்தமே வரல சார் அப்படின்னா சயின்ஸ்லும் இதே மாதிரி தான் சரியா. என்னுடைய வீடியோஸ் காமராஜர் டிஎன்பிசி ஃபாலோ பண்ணு போட்டு நீங்க என்னுடைய வீடியோஸ் பாருங்க. ஸோ சயின்ஸு ஒரு செகண்டு கூட ஒரு புக்கே எடுக்காம 1 மணி நேரம் மேல கூட நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்க தலைப்பு சொன்னீங்கன்னா பார்க்காம அதுல இருக்கிறது எல்லாமே தெளிவா என்னால நடத்த முடியும். வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க சரியா. மரபியலுக்கு போட்டிருக்கோம், மாதவிடா சுழற்சிக்கு போட்டிருக்கோம் சரியா, திடீர் மாற்றத்துக்கு போட்டிருக்கோம், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் சரியா. ஸோ இந்த வீடியோஸ்லாம் நல்லா பாரு. ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் போட்டிருக்கோம், சுவாசம் போட்டிருக்கோம். ஸோ சிலபஸ்ல இருக்கிறது நிறைய உங்களுக்கு வீடியோஸும் போட்டிருக்கேன். நீங்க காமராஜர் டிஎன்பிசி வாழப்பாடின்னு போட்டு சுவாசம்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ரெஸ்பிரேஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும் சரி. ரீப்ரொடெக்ஷன் இனப்பெருக்குன்னு போட்டீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும், தேடி பாருங்க சரி. அப்படி ஏதாவது எங்களால் தேடி எடுக்க முடியல எனக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் அனுப்புறோம். ஸோ அந்த சயின்ஸை ஏன் அப்படி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, சயின்ஸ்ல குறைவான மார்க் கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு 15 கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு 7 கொஸ்டின் தான் வருது சரியா. இந்த 7 கொஸ்டினுக்கு அவசரம் இவ்வளவு படிக்கணுமா சார் அப்படின்னா, அந்த 7 கொஸ்டினுக்கு நான் ஐடியா சொல்றேன், அது மாதிரி படிச்சுங்க சரியா. இப்போ உதாரணத்துக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ரெண்டுமே சேர்த்து ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் தான் வரும். பயாலஜியில் ஒரு 3 கொஸ்டின், மீறி போனா ஒரு 4 கொஸ்டின், 7-8 கொஸ்டின் தான் வருது. ஆனா 15 கொஸ்டின் அதை கொடுத்துட்டு இருந்தாங்க டிஎன்பிசில, இப்ப குறைவாக்கிட்டாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில சம்மு கூட கொடுத்துறாங்க, எது பிசிக்ஸ்ல சரியா. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணா கரெக்டா அவங்க சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்களேன், மின்னோட்டவியல், காந்தவியல் சரியா, லைட்டு, சவுண்டு இப்படி கொடுத்துருக்காங்களே. ஸோ அங்க டிஎன்பிசி சிலபஸ்ல கேட்டுக்கிறத மட்டும் 9th 10th இருக்கிற சயின்ஸ் மட்டும் படிங்க, வேற எதுவுமே படிக்கணும். இதுலயே உங்களுக்கு வந்துடும். மீறி இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க பார்த்தீங்கன்னா 8th வரைக்கும் படிச்சுங்க. 8th 9th 10th இந்த 3 புத்தகத்திலேயே சரியா, 8th இருக்கிற மின்னோட்டவியல், 9th இருக்கிற மின்னோட்டவியல்,
10th இருக்கிற மின்னோட்டவியல், இந்த 3 கிளாஸ்லயுமே இருக்கக்கூடிய காந்தவியல், இந்த 3 கிளாஸ்லயுமே இருக்கக்கூடிய வெப்பநிலையல், வெப்பம், சரியா, இந்த 3ல இருக்கக்கூடிய ஒளி, சரியா, லைட்டு, சவுண்டு, எல்லாமே 8th to 10th வரைக்கும் தரவா படிச்சிருங்க. சரியா, நாங்க எங்க இன்ஸ்டியூட் நடத்தும் போதே உங்களுக்கு இதெல்லாம் தரவா படிச்சு உங்களையே சொல்ல வச்சு, சரியா, நீங்க படிச்சுட்டு வாங்கன்னா படிக்க மாட்டீங்க. இப்ப நாங்க லைட்டு அல்லது ஒரு காந்தவியல் பாடம் நடத்துறோம்னா அந்த பாடத்தை நடத்திட்டு உங்களுக்கு 1/2 hour வந்து டைம் கொடுப்போம். இந்த 1/2 hourல உங்களால படிச்சிட முடியும். அந்த அளவுக்கு நாங்க நடத்தும் போதே தெளிவா உங்களுக்கு மைண்ட்ல ஏத்துறோம். 1/2 hourல ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு 20 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறோம்னா 20க்கு 20 எடுக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் 20க்கு 20 எடுக்கிறாங்க, எடுக்க வச்சிடும். சரியா, எனக்கு கூடவே இருந்து இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் இதுக்கு அது ஷார்ட்கட்ஸ் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்போம். சரியா, இப்ப மின்தடையின் அலகு ஓம், சரியா, மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், சரியா, சோ இதெல்லாம் ஈஸியா தெரிஞ்சிடும். சரியா, இப்ப ஒரு ஆம்பியர்னா என்ன, சரியா, ஒரு கடத்தினா என்ன, இப்படி ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலா பிரிச்சு நடத்தும் போது உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல ஏறிக்கும். நீங்க அப்படியே படிச்சீங்கன்னா சுத்தமா புரியாது. சரியா, சோ அதனால உங்களுக்கு மார்க் எடுக்க வைக்கிறது எங்களுடைய பொறுப்பு. காமராஜர் என்பிசி உங்களுக்காக கண்டிப்பா உழைக்க தயாரா இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் யோசிக்கவே யோசிக்காதீங்க, கண்ணை மூடிக்கிட்டு வாங்க, போகும்போது அப்பாயின்மெண்டோட போயிடுவீங்க. அதுதான் உண்மை. சரியா, நாங்க உழைக்கிற உழைப்புக்கு நீங்களும் எங்களுக்கு ஈடாக படிக்க வேண்டும். நாங்க சொல்ற விஷயத்த அன்னனை ஒர்க் அன்னன்னைக்கு முடிச்சிடணும். மறுநாள் வந்தாலும் ஒரு டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு எந்த இடத்துலயுமே மிஸ்டேக் ஆகவே ஆகாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா வாரத்துல ஒரு 2 நாள் கோச்சிங் சென்டர் போகலாம், மீதி எல்லாம் படிச்சுக்கலாம். அது உண்மைதாங்க. அது ஒரு சில பேர் அது மாதிரி படிச்சு வந்துடுறாங்க. ஒரு சில பேருக்கு நல்ல திறமை இருக்கும், சண்டே 2 நாள் கிளாஸ் போவீங்க, இந்த 3வது நாள் திங்கக்கிழமை ஓரளவுக்கு படிப்பீங்க, செவ்வாய்க்கிழமை ஓரளவுக்கு படிப்பீங்க, புதன்கிழமை வரும்போது கொஞ்சம் மந்தமாகும், வியாழன் வெள்ளியில தொடவே மாட்டீங்க, மறுபடியும் சனிக்கிழமை கிளாஸ் போவீங்க. ஸோ வாரத்துல 2 நாள் 3 நாள் வேஸ்ட் பண்றீங்க. ஸோ மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 12 நாள் வேஸ்ட் பண்றீங்க. இதுல தீபாவளி பொங்கல் ஏதாவது இருந்ததுன்னா அதுலயும் அப்ப மாசத்துல 15 நாள் தான் படிக்கிறீங்க. அப்போ ஒரு 8 மாசத்துக்கு எடுத்துங்க. 4×5 60, 5×5 75, 6×90, 7×105, 8×120. ஸோ குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் நீங்க வேஸ்ட் பண்றீங்க. 8 மாசத்துல 4 மாசம் வேஸ்ட் பண்றீங்க. எப்படிங்க பாஸ் பண்றது? அதுதான் தவறு. சரியா, நீங்க திறமைகள் நிறைய இருக்கும், உங்களை வழி நடத்தணும். நாளைக்கு இந்த டெஸ்ட் படிச்சுட்டு வந்துடணும். ஸோ 10 பேத்துக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு 10 பேத்துக்கு முன்னாடி நீங்க டெஸ்ட் எழுதி மார்க் கம்மியா இருந்ததுன்னா அவங்களும் பாரு எப்படி படிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நைட்டு உங்களுக்கு தூக்கமே வராது. அடுத்து நீங்க படிக்கணும்னு ஆர்வம் வந்துடும். ஏன்னா டெய்லியுமே போட்டியாளர்கள் நீங்க சந்திச்சுட்டே இருக்கிறீங்க, அப்ப அந்த ஆர்வம் வரும். இப்போ உதாரணத்துக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல எழுதிட்டு மார்க் கம்மியா வரும்போது ஒரு வெறித்தனமா வருவீங்க, அடுத்த டைம் நான் கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், உறுதியா பாஸ் பண்ணுவேன்னு வருவீங்க. 3 நாள் தான் அந்த கோர்ஸ் வந்து 3 நாள் தான் இருக்கும், அல்லது ஒரு 10 நாள் இருக்கலாம். அதன் பிறகு அப்படியே அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னே உங்களுக்கு காலத்தை தாழ்த்தி காலத்தை வேஸ்ட் பண்ணி மறுபடியும் எக்ஸாம்லயும் அதே பிரச்சனை தான் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்? சுடர் விளக்கா இருந்ததுன்னா தூண்டுகோல் வேண்டும் சொல்றீங்க. சுடர் விளக்கு அருமையாக எரியுதுடா, சூப்பரா இருக்குதுனாலும் அது அப்படியே எரிஞ்சிட்டே இருந்துடாது. கொஞ்சம் மங்கும் போது மறுபடியும் நீங்க அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். அதுதான் சுடர் விளக்கனின் தூண்டுகோல் வேணும். சரியா, அது மாதிரிதான் இது. உங்களுக்கு தோய்வு அடையும் போதெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தி இப்படி படிங்கன்னு படும்போது நீங்க படிச்சிருவீங்க. சரியா, ஸோ அதனால இந்த டெஸ்ட் பேட்ச் எழுதுறவங்களுடைய முக்கியமான நோக்கம் நான் சொல்லிட்டேங்க. 160 கேள்விகள் மேல இருந்தா நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றது பெஸ்ட்டுங்க. அல்லது 150 இருந்தா கூட ட்ரை பண்ணுங்க. ஒரு சில சமயத்துல அன்னைக்கு எக்ஸாமுக்கு போனோம் சார், அன்னைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா 150 மார்க் தான் எடுத்திருப்பீங்க. சரியா, ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்க தயவு செய்து சொல்றேங்க, ஒரு பெஸ்டான கோச்சிங் சென்டரை நீங்க நாடுவது ரொம்ப பெஸ்ட். சரியா, கோச்சிங் சென்டருக்கோசரம் நான் பேச கிடையாதுங்க, உங்களுடைய வாழ்க்கை விஷயம். சரியா, நான் சொல்வது நீங்க முறையான பயிற்சி எடுத்துட்டு நீங்க டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா நல்ல மகத்தான வெற்றி இருக்கும். நான் சொல்வது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தினா அதற்காக நான் உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தும் நான் சொல்ல, நீங்க பின்னாடி மனக்கசப்பு அடையக்கூடாதுன்ற வசனம் முன்னாடியே நான் சொல்றேன். சரியா,
ஸோ அதனால நான் சொல்றது ஒரு சில விஷயங்கள் வருத்தமாக தான் இருக்கும். சில பேர் 130 எடுத்து இப்போ டெஸ்ட் பேட்ச்லாம் போய் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. முயற்சி பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்லல. உங்களுடைய மனநிலை பொறுத்து தான். சரியா? 130 கொஸ்டின் எடுத்தவங்க கூட அடுத்து 170 கொஸ்டின் அடிச்சு பாஸ் பண்றவங்களும் இருக்க தான் செய்யறாங்க. எல்லாரும் அல்ல. சரியா? ஸோ நான் சொல்றது வந்து லாஜிக்கா நடக்கிற ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு சில பேர் திறமையினால வந்துடுறாங்க. சரியா? ஆனா நான் சொல்றது 99% என்ன உண்மைனா, நீங்க 160 கொஸ்டின் எடுத்தவங்க டெஸ்ட் பேட்ச் போடுங்க. மற்றெல்லாம் கண்டிப்பா ஒரு அடித்தளமான பேசிக் நாலேஜை கத்துக்கிட்டு நீங்க டெஸ்ட் பேட்ச் போடுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பாக அமையும். நீங்க நான் சொல்வது 100க்கு 100% உண்மை. சரியா? உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இதை நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் சொல்றேன். அதனால நல்லா தரவா படிங்க. சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் பேட்சும் வந்து உங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி நேரடியா வந்து படிச்சீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படி என்னால வர முடியல சூழ்நிலை இருக்குன்னா நீங்க டெஸ்ட் பேட்சை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குறைவான மிக 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 குறைவான அமௌண்ட் தான். சரியா? நீங்க டெஸ்ட் பேட்சில் கலந்துக்கிட்டு சிறப்பா வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களுக்கு கால் பண்ணுங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு ஃபோன்ல சொல்றோம். சரியா? ஓகே, நன்றி.